Good evening, guys. I'm back. Welcome to 3GV Max. ஸோ எல்லாருக்கிட்டேயும் நம்ம கேட்கும்போது எல்லோரும் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, மேம் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க. ஸோ மேக்ஸ் நீங்கள் எங்களுக்கு அப்படியே டீச் பண்ணிகிட்டே ரைட் பண்ணி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்கலாம். உங்களுக்கு ஓகேனா இதே மாதிரி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம இவ்வளோ நாள் என்ன பார்த்துட்டு இருந்தோம், யூனிட் 2வை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இம்பார்ட்டன்ஸ் சம். ஸோ நீங்கள் எல்லோரும் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யூனிட் 1. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கலாம், டெரிவேட்டிவ் ஆஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ ஃபைண்ட் ஒய் டபுள் டேஷ் இஃப் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 16ன்ற ஒரு சம் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ஒய் டபுள் டேஷ் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஒய் டபுள் டேஷ்னால் என்ன? ஸோ ஒய்ன்ற ஒரு டேர்மை ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் டிஃப்ரென்சேஷன் அண்ட் அகைன் அதே நம்ம டிஃப்ரென்சேஷன் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் உடைய வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிவன் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 16. ஸோ திஸ் இஸ் எ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஓகேவா, ஈக்குவேஷன் 1. ஸோ இது நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் என்ன ஆகும், பவர் டவுன் ஆகும், மேலே பவர் 1 மைனஸ் ஆகும். ஸோ 4x³ ப்ளஸ் 4y³. ஸோ நம்ம எக்ஸை பவர் டவுன் பண்ணிவிட்டு எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1 ஆகிடுமா? ஸோ லைக் திஸ் 4y³, ஒய்யை உள்ள டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு என்னவாகும், y டேஷ். 16 டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 0. ஓகே, ஸோ இதுலேருந்து 4 காமனாக எடுத்தோம்னா x³ y³ y டேஷ் ஈக்குவல் டு 0. ஸோ 4 மல்டிப்பிள் இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா டிவைட் ஆகிடும். 0 டிவைட் எனிதிங் 0. x³ ப்ளஸ் y³ y டேஷ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் எ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இதை அகைன் டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் y டபுள் டேஷ் ஃபைண்ட் ஆகும். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலான்னா y டேஷுடைய வேல்யூவை எடுத்து வச்சுப்போம். ஸோ y³ y dash equal to minus x³. ஸோ அந்த சைடு வரும்போது மைனஸ் x³ ஆகும். ஸோ நம்மளுக்கு y dash தேவைன்றதால மைனஸ் x³ டிவைட் பை மல்டிபிள் y³. ஸோ இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்னவாகும், டிவைட். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் y dash. நெக்ஸ்ட் அகைன் differentiation with respect to x, equation 2. ஸோ ஈக்குவேஷன் 2 தான் நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ x³ டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 3x², அகைன் உள்ள எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது என்னவாகும், 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் 2 டேர்ம் இருக்கா, uv மெத்தட். ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் uv ஈக்குவல் டு uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ், கரெக்ட். ஸோ இதில் uன்றது y³. ஸோ u அப்படியே இருக்கட்டும், y³. நெக்ஸ்ட்டு v டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது y டேஷ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவாகும், y டபுள் டேஷ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு v டேர்ம் y டேஷ் அப்படியே இருக்கட்டும், y³ பண்ணும்போது 3y². ஸோ நம்ம பவர் டவுன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே போய் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது ஒய்யை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது y டேஷ். ஸோ நிறைய பேர் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறது, ஜஸ்ட் நீங்கள் பவரை மட்டும் டவுன் பண்ணிவிட்டு அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணாமல் விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ மிஸ்டேக் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்பை ப்ராப்பராக எழுதுங்க. 3x² ப்ளஸ் y³ y டபுள் டேஷ் ப்ளஸ் நான் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் 3y². ஸோ 2 y டேஷ் இருக்கான், y டேஷ் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம y டேஷ் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3x² ப்ளஸ் y³ y டபுள் டேஷ் ப்ளஸ் 3y², y டேஷோட வேல்யூ மைனஸ் x³ டிவைட் பை y³ the whole square equal to 0. 3x² plus y³ y double dash plus 3y². ஸோ மேலே ஈவன் பவர் இருந்தால் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் பவர் 6 ஒய் பவர் 6 பவர் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வருமா? நெக்ஸ்ட்டு y²க்கு இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே 4 இருக்குமா, 3x² plus y³ y double dash plus 3x power 6 divided by
y power 4 equal to 0. ஸோ நம்மளுக்கு y டபுள் டேஷுடைய வேல்யூ தானே ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அந்த டேர்ம் மட்டும் இந்த பக்கம் வச்சாச்சு. மற்ற டேர்ம்லாம் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும்? y cube y double dash equal to minus 3x square minus 3x power 6 by y power 4. கிளியராமா? ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் அந்த சைடு கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன ஆகுது? மைனஸ் டேர்ம் ஆகுது. ஸோ y cube y double dash equal to ரெண்டு டேர்ம்லேருந்து எந்த காமனாக எடுக்கலாம்னா மைனஸ் 3 காமனாக எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 6 ஒய் பவர் 4. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னவாகும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை ஒய் பவர் 4. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எது காமனாக எடுக்கலாம்னா மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்தால் என்னமா இருக்கும்? ஒய் பவர் 4. ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை ஒய் பவர் 4. ஸோ இந்த சைடு ஒய் க்யூப் அண்ட் ஒய் டபுள் டேஷ். ஸோ ஒய் க்யூப் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம ஈக்குவேஷன் 1 பாருங்கள். எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 16. ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டிவைடட் பை ஒய் பவர் 4. ஸோ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒய் டபுள் டேஷ் தானே ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இந்த சைடு இருக்கட்டும். மீதி இருக்க ஒய் கியூப் மல்டிபிள் இருக்குது. இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்? அது மல்டிபிள் ஆகிடுமா? ஒய் பவர் 4 இன்ட்டு ஒய் பவர் 3. ஸோ 16 த்ரீஸா என்ன வரும்? 16 3s are 48 minus 48 x square y double dash equal to minus 48 x square by y power 7. ஸோ நம்மளுக்கு கீழே இருக்கிற சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பவர் என்னவாகும்? ஆட் ஆகுமா? y power 7. திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் டெரிவேஷன் ஆஸ் ஏ ஃபங்க்ஷனில் ஒரு சம் பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.